எங்க அண்ணன் தான் என் உலகம். ஒரு சின்ன கிராமம். அங்க ஒரு சாதாரண வீடு. ஆனா அந்த வீட்டில இருந்த உறவு மட்டும் சாதாரணம் இல்லை. அந்த வீட்டில இருந்தான் ஆல்வின். அவனோட உலகமா இருந்தது. அவன் தங்கச்சி அதர்ஷா. கால சூரியன் மெதுவா உள்ளே புகும் நேரம் ஆல்வின் இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்தான். அதர்ஷா மெதுவா அவன் பக்கத்துக்கு வந்து உட்கார்ந்தாள். அவன் கைய மெதுவா பிடிச்சுக்கிட்டு சிரிச்சா. அண்ணா, எனக்கு இந்த உலகத்துல யாரும் வேண்டாம். நீங்க மட்டும் இருந்தா போதும். அவளுக்கு அது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. அது அவளோட முழு மனசு. ஒவ்வொரு நாளும் ஆல்வின் அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான். சைக்கிள்ல போகும்போது அதர்ஷா அவனை டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு அது ஒரு ரைட்டு இல்ல, அது பாதுகாப்பு, அது அன்பு. அண்ணா, நான் பெரியவளா ஆனாலும் உங்களை விட மாட்டேன். ஆல்வின் சிரிச்சான். நீ எங்க போனாலும் உன் ஷேடோ மாதிரி நான் இருப்பேன். ஆனா வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் அல்ல. ஒரு நாள் அதர்ஷா ஸ்கூல்ல இருந்து அழுதுகிட்டு வெளியே வந்தாள். அவளோட கண்களில் கண்ணீர், மனசுல ஒரு காயம். அதை பார்த்ததும் ஆல்வின் ஓடி வந்தான். என்னாச்சு? யாரு உன்னை கஷ்டப்படுத்தினது? அதர்ஷா அழுதுகிட்டே சொன்னாள். எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க அண்ணா. அந்த நொடி அவளுக்கு உலகமே அவன்தான். அவள் அவனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாள் அழுதுகிட்டே. எனக்கு யாரும் வேண்டாம் அண்ணா, நீங்க மட்டும் இருந்தா போதும். ஆல்வின் அவளை மெதுவா தலையை தட்டி சமாதானப்படுத்தினான். நீ சிரிக்கணும், அதுக்காக நான் எதுவும் பண்ணுவேன். மாலை நேரம், சூரியன் மறையும் நேரம். இருவரும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அதர்ஷா அவன் தோள்ல சாய்ந்து சிரிச்சாள், கண்ணீரோட. ஆனா சந்தோஷமா. என் வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் அண்ணா. ஆல்வின் அவளை பார்த்து மெதுவா சிரிச்சான். நீங்க தான் என் வாழ்க்கையோட அர்த்தம், என் தங்கச்சி. சில உறவுகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமானது. அண்ணன் தங்கச்சி அது ஒரு உறவு இல்லை, அது ஒரு உலகம்.